ஒருமுறை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இடையே தாங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி உருவானது. அப்போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதிப்பிழம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார். ஈசனின் முடியையோ அடியையோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்றும் சொல்லப்பட்டது. இதையடுத்து அன்னப்பறவை உருவமெடுத்து பிரம்மன் ஈசனின் முடியை தேடியும், வராக வடிவம் எடுத்து மகாவிஷ்ணு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர். இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்கிறார்கள். இந்த திருக்காட்சி காண கிடைத்தது மகா சிவராத்திரியில்தான் என்கிறார்கள். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். இவர்கள்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு ஏதும் கிடையாது. வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது, 100 அஸ்வமேத யாகம் செய்வது, பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்துக்கு ஈடாகாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு மகா சிவராத்திரி விரதம் மகத்துவம் வாய்ந்தது. சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி? சிவராத்திரிக்கு முன்தினம் ஒருவேளை மட்டும் உணவு அருந்த வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜையை முடிக்க வேண்டும். அதன் பின் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று மூலவர் சிவலிங்கத்தை வணங்கி வர வேண்டும். மாலையில் வீட்டில் பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கான பொருட்களை சிவன் கோயிலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கு 4 கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும். அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்கக்கூடாது. இரவு முழுவதும் கண்விழித்து இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்றுதான் கண்விழித்து இருக்க வேண்டும் என்று கிடையாது. வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று 4 ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும். இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும். 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். கலச பூஜையுடன் லிங்கத்தை வைத்து பூஜை செய்யலாம். பூக்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை கோயில்களுக்கு வாங்கி கொடுப்பதும் நன்மையை அளிக்கும். வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை செய்யும் போது சிவ, ருத்ர, பசுபதி, நீலகண்டா, மகேஸ்வரா, ஹரிகேஷா, விருபாக்ஷா, சாம்பு, சூலினா, உக்கரா, பீமா, மகாதேவா ஆகிய 12 பெயர்களை உச்சரித்து இறைவனை பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் ஆலயத்தை வலம் வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 4 ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி காலையில் செய்யும் காரியங்களையும் உச்சிகாலத்தில் முடிக்க வேண்டிய காரியங்களையும் அப்போதே முடிக்க வேண்டும். பின்னர் இறைவனுக்கு படைத்த நெய்வேத்தியங்களை தானமளித்துவிட்டு விரதம் இருப்பவர்களுக்கும் சாப்பிட கொடுத்துவிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். சிவராத்திரி நாள் முழுவதும் உபவாசம் இருக்கவே முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர், பால், பழங்களை உண்ணலாம். பூஜை செய்த முடியாதவர்கள் 4 ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவத்துதிகளை சொல்லியும் சிவன் கோயிலுக்கு சென்றும் வழிபடலாம். அந்த இரவை கழிக்கலாம். தொடர்ச்சியாக 24 வருடங்களுக்கு சிவராத்திரி வருடம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம். அத்துடன் அவர்களின் 21 தலைமுறைகளையும் நற்கதி அடைந்து முக்தி கிடைக்கப் பெறுவது நிச்சயம். சிவாய நம.